ஹலோ மக்களே, வெல்கம் டு கும்பலா சுத்தம் சேனல். டீசலும் மின்சாரமும் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால் ஸ்டாக்ஹோமோட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எந்த மாதிரி இருந்திருக்கும்? ஒரு நாடு இடது பக்க டிரைவிங்லேருந்து வலது பக்க டிரைவிங்க்கு மாறுவதால் பொது போக்குவரத்தில் எந்த மாதிரியான சிக்கல்கள் வரும்னு நினைக்கிறீங்க? உலகின் நீளமான ஆர்ட் கேலரிக்கும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? பெருநகரங்கள் போக்குவரத்து மூலம் ஏற்படும் பொல்யூஷனை கட்டுப்படுத்த முடியாமல் திணறும்போது 20 லட்சம் மக்கள் வாழ்கிற ஸ்டாக்ஹோமில் ஏன் அந்த பிரச்சனை இல்லை? 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்கு வந்த மெட்ரோ ரயில் ஸ்வீடனில் எப்போ ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? நீங்கள் முதல் முறையாக எங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா நாங்கள் ஸ்வீடன் வாழ் தமிழர்கள் இங்கே ட்ராவல் vlogs, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் எல்லாம் தமிழில் தொகுத்து வழங்குகிறோம். எங்களுடைய வீடியோஸை உடனே பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆமாங்க, நாம் பார்க்க போகிறது ஸ்வீடன் பொது போக்குவரத்தை பற்றிய ஒரு வீடியோ தொடர். இந்த தொடரில் முதல் பகுதியாக ஸ்டாக்ஹோம் பற்றிய வீடியோ தொகுப்புலேருந்து ஆரம்பிக்கிறோம். இந்த தொடரை பார்த்து முடிக்கும் போது ஒரு ஊருக்கு பொது போக்குவரத்து எப்படி இருக்கணும்னு நமக்கு பல விதமான விழிப்புணர்வும் யோசனைகளும் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னெடுத்த நடவடிக்கைகள், கட்டணங்கள் மற்றும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை ஷேர் பண்ணுறதா இருக்கும். இந்த வீடியோவை எடுக்கும் போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தொடர் முழுசாக பாருங்கள், உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீடனோட தலைநகரமான ஸ்டாக்ஹோம் பல நூறு ஆண்டுகளாக ஐரோப்பிய வரலாற்றில் சிறப்புமிக்க ஒரு நகரமாக இருந்திருக்கு. அதனால ஸ்டாக்ஹோமோட பொது போக்குவரத்துக்கும் ஒரு நீண்ட வரலாறு இருக்கு. டீசல், பெட்ரோல் மற்றும் மின்சாரம்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னால அந்த காலங்களில் குதிரை வண்டிகளும் படகுகளும் தான் பொது போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்பட்டுச்சு. 1877ஆம் ஆண்டுல தான் முதலாக சாலைகளில் ட்ராக் அமைச்சு குதிரைகள் இழுத்துட்டு செல்லக்கூடிய டிராம்கள் ஓட ஆரம்பிச்சது. அப்புறம் படிப்படியாக மின்சார டிராம்கள் பயன்பாட்டுக்கு வந்துச்சு. பிற்காலத்தில் சாலையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமானதும் அதை கட்டுப்படுத்த மற்ற ஐரோப்பிய நாடுகளை பின்பற்றி சுரங்க ரயில் விடலாம்னு யோசிச்சிருக்காங்களாம். அதனால 1941 சுரங்கப்பாதை கட்டுமான பணிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்டாக்ஹோம் நகரத்தில் பெரும்பாலான இடங்கள் பாறைகளும் மலைகளும் இருந்ததால முதல் கட்ட பணிக்கு 9 ஆண்டுகள் எடுத்திருக்கு. ஒரு வழியா 1950களில் மெட்ரோ ரயில் போக்குவரத்தையும் ஆரம்பிச்சாங்க. இருந்தாலும் 1967ஆம் ஆண்டு வரைக்கும் டிராம்ஸ் தான் ஸ்டாக்ஹோம் மக்களுக்கு அன்றாட பயணத்துக்கு ஒரு பிரதான தீர்வாக இருந்துச்சு. பேருந்து போக்குவரத்தை பற்றி பார்த்தோம்னா ஆரம்பத்தில் குதிரைகள் இழுத்துட்டு போன ஆம்னி பஸ்ஸுகள் தான் கொஞ்சம் பிரபலமாக இருந்துச்சு. 1919 தான் மோட்டார் பேருந்துகள் பரவலாக ஸ்டாக்ஹோமோட எல்லா இடங்களுக்கும் இயக்கப்பட்டுச்சு. அடுத்ததாக ஸ்வீடனோட ஒட்டுமொத்த போக்குவரத்து சட்டங்களையே மாற்றி போட்ட ஒரு வரலாற்று சம்பவம் நடந்துச்சு. அதாவது 18ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் பல ஐரோப்பிய நாடுகள் இடது பக்க டிரைவிங்கில் இருந்து வலது பக்க டிரைவிங்க்கு மாறினாங்க. ஸ்வீடனோட அண்டை நாடான நார்வே, ஃபின்லாண்டும் கூட மாறிட்டாங்க. அதுக்கப்புறமும் கூட பல ஆண்டுகளாக ஸ்வீடனில் இடது பக்க டிரைவிங்கில் தான் இருந்துச்சு. இதனால ஸ்வீடன்லேருந்து பக்கத்து நாட்டு எல்லைகளை கடந்து போகும்போது நிறைய குழப்பங்களும் விபத்துகளும் ஏற்பட்டுச்சு. இதுக்கு ஒரு தீர்வு வேணும்னு நினைச்ச ஸ்வீடிஷ் அரசாங்கம் நாமளும் வலது பக்க டிரைவிங்க்கு மாறிடுவோமான்னு மக்கள்கிட்ட 1955 ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தினாங்க. ஆனால் 85% மக்கள் வேண்டாம், இடது பக்க டிரைவிங்கே இருக்கட்டும்னு வாக்களிச்சிட்டாங்க. இருந்தாலும் நாளுக்கு நாள் வாகனங்களும் விபத்துகளும் அதிகரிக்க ஆரம்பித்ததால் வேறு வழி இல்லாமல் வலது பக்க டிரைவிங்க்கு மாற முடிவெடுத்தாங்க. ஆனால் இந்த முடிவு எடுத்த உடனே வலப்பக்க டிரைவிங் நடைமுறைப்படுத்தலை. ஏன்னா பல வருஷமாக உருவாக்கின பழக்கத்தை அவ்வளோ எளிதாக மாற்ற முடியாது இல்லையா? அதனால தான் இந்த மாற்றத்தை முதல்ல மனசளவில் கொண்டு வர முயற்சி செஞ்சாங்க. 1963ஆம் ஆண்டில் இதுக்குன்னு ஒரு லோகோ மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. அந்த லோகோலாம் வச்சு பல போஸ்டர்களும் தயாரிச்சிருக்காங்க. இது சம்மந்தமான ஒரு பாட்டு போட்டியே நடத்தியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. அப்புறமா கண்ணுக்கு தெரிகிற எல்லா பொது இடங்கள்லையும் விளம்பரப்படுத்தினாங்க. அதே நேரத்தில் சாலைகளில் தேவையான சிக்னல், பஸ் நிலைய மாற்றங்களையும் திட்டமிட்டாங்க. இதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட காலம் கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள். இந்த 4 ஆண்டு தயாரிப்புக்கு பின்னால் தான் 1967 ஏற்கனவே தேர்வு பண்ணி வச்சிருந்த ஒரு வார இறுதி நாளில் ஒட்டுமொத்த ஸ்வீடனும் வலது பக்க டிரைவிங்க்கு மாறினாங்க. ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டாங்க. சரி, இந்த மாற்றத்தால் பொது போக்குவரத்தில் ஏற்பட்ட விளைவுகள் தான் என்ன? இந்த மாற்றம் மேலும் பல மாற்றங்களுக்கு வித்துட்டுச்சுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே ஓடிட்டு இருந்த அனைத்து வகையான வாகனங்களையும் நிறைய மாற்றங்கள் தேவைப்பட்டுச்சு. இடது பக்கமாக இருந்த கதவுகளை வலது பக்கமாக மாற்றணும்.
டிரைவர் சீட்டில் இருந்து இன்ஜின் வரைக்கும் மெக்கானிக்கல் மாற்றமும் செய்ய வேண்டியிருந்துச்சு. சாலைகள்லையும் சிக்னல், பேருந்து நிலையங்கள், சைடு போர்டுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் மாற்றணும். பேருந்துகளை ஓரளவுக்கு எளிதாக மாற்ற முடிஞ்சாலும் ட்ராம்களுக்காக சாலைகளில் இருந்த ட்ராக்ஸ் எல்லாம் நிறைய மாற்றங்கள் செய்ய வேண்டியிருந்துச்சு. ஸ்டாக்ஹோம் பொறுத்த வரைக்கும் அது ஒரு மிகப்பெரிய வேலையாக இருந்ததால் ஆணியை பிடுங்க வேணாம் அப்படின்ட்டு ட்ராம்களை எல்லாமே மொத்தமாக நிறுத்திட்டு அதுக்கு பதிலாக நிறைய பஸ்ஸுகளை இயக்க ஆரம்பித்தாங்க. ஏற்கனவே இருந்த நிறைய பழைய பேருந்துகளை இடது பக்க டிரைவிங் பின்பற்றி இருக்கிற பாகிஸ்தான் மற்றும் கென்யாவுக்கு அனுப்பி வச்சாங்களாம். ஆனால் மெட்ரோ ரயில்கள் ஓடுற சுரங்கப்பாதையில் இந்த மாற்றங்கள்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறதாலையும் பூமிக்கு அடியில் ஓடுற ரயில் வலது பக்கம் ஓடினா என்ன, இடது பக்கம் ஓடினா என்ன, எல்லாம் ஒன்று தான். அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு அதை அப்படியே விட்டுட்டாங்க. அதனால தான் இப்போ கூட ஸ்டாக்ஹோம் மெட்ரோ ரயில்களில் மட்டும் பிளாட்ஃபார்மோட இடது பக்கமாக ஓடுறதை நம்ம பார்க்கலாம். நீங்கள் ஸ்டாக்ஹோமில் ட்ராவல் பண்ணுறவங்களா இதை நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். இதில் இவ்வளவு பிரச்சனை இருக்கிறதால தான் பல நாடுகள் இன்னும் இடது பக்க டிரைவிங்கை கடைப்பிடிச்சிட்டு வராங்க. இந்த சுவாரஸ்யமான வரலாற்று துணுக்குகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மேலும் இந்த தொடரோட அடுத்த வீடியோவில் ஸ்டாக்ஹோமோட இன்றைய போக்குவரத்து வசதிகளையும் இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. மேலும் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வைங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. வணக்கம்.